ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மோஸ் டச். வாங்க இந்த வீடியோல நம்ம பாரம்பரியமான மருதாணியை இயற்கையான முறையிலேயே வீட்டில் எப்படி அரைச்சு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட மருதாணியின் பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மருதாணியை செடியிலேருந்து பறித்து குச்சியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாஷ் பண்ணி வச்சிருந்த மருதாணியை மிக்ஸி ஜார்க்குள்ள போட்டுக்கலாம். மருதாணி இலைகளை கழுவி எடுக்கும் போது தண்ணி இல்லாத மாதிரி சுத்தமா வடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில மருதாணி இலைகள்லாம் நல்லா செவந்து கலர் கொடுக்காது, அதுக்காக ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நிறைய பேர் நல்ல கலர் வரதுக்காக புளி சர்க்கரை எல்லாம் சேர்த்துப்பாங்க. நான் இன்னைக்கு லெமன் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி திப்பியா இல்லாமல் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இது அரைஞ்சதும் மீதி இருக்க இலைகளும் இதோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், மருதாணி இலையை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இலைகள் அரைக்கும் போது என் கைகள் பயன்படுத்துறதுனால நல்லா செவந்து வந்திருக்கு. நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட நெயில்ஸ்ல எல்லாம் நான் நெயில் பாலிஷ் வச்சிருக்கேன். நெயில் பாலிஷ் ரிமூவரை வச்சு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா விரல்ல இருக்க நெயில் பாலிஷும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நெயில் பாலிஷ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம மருதாணி வைக்க ஆரம்பிக்கலாம். மருதாணி வைக்கிறதுக்கு கொஞ்சமா உங்க கையில எடுத்து உங்களோட விரல் நுனியில இருந்து வைக்க ஆரம்பிங்க. இது அப்படியே விரல்ல தொப்பி போட்டா எப்படி இருக்குமோ அது போல வைக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேர் மருதாணி வைக்கும் போது நகத்தை விட்டுட்டு மீதி இடங்கள் எல்லாம் வைப்பாங்க. நீங்க வைக்கும் போது நகத்திலையும் சேர்த்து வைங்க. அப்பதான் நகத்துல இன்ஃபெக்ஷன், நகை சுத்தி எல்லாம் வராம இருக்கும். இந்த இடத்துல குட்டியா கேப் இருக்கு, அதுக்காக கொஞ்சமா எடுத்து அந்த இடத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப தண்ணி லைட்டா தொட்டு சுத்தியும் எந்த கேப்பும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுற சிவப்பு கலர், கருப்பு கலர் கோன்களை வாங்கி நம்ம கையெல்லாம் அலர்ஜி ஆக்கிறதுக்கு பதிலாக இயற்கையான முறையில் கிடைக்கிற இந்த மருதாணியை பயன்படுத்தி கூட நம்ம கோன்களை ரெடி பண்ண முடியும். இந்த மருதாணி நம்ம கைகளை அழகாக்குறது மட்டும் இல்லாமல் உடலோட வெப்பநிலையை சீர்படுத்தும். மருதாணி செடிகளை நம்ம வீட்டு வாசலில் வச்சு வளர்க்கும் போது அது நம்ம வீட்டுக்கு ஒரு குட் வைப்ஸை கொடுக்கும். மருதாணிக்கு ஏகப்பட்ட பயன்கள் இருக்கு. மருதாணி அரைச்சி தலையில அப்ளை பண்ணி குளிச்சா அது ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஹேர் டையா இருக்கும். நைட்டு தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்க மருதாணி பூக்களை பறிச்சு தலையில கீழே வச்சு படுத்தா அந்த பூவோட வாசம் ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை தரும்னு சொல்லப்படுது. இப்போ விரல்களுக்கெல்லாம் மருதாணி தொப்பி போட்டாச்சு. இப்போ சென்டர்ல ரவுண்டா ஒரு டிசைன் போடலாம். நிறைய பேர் ஸ்டார் போடுவாங்க, கொஞ்சம் பெரிய சைஸ்ல மாங்காய் டிசைன் கூட போடுவாங்க. நாம இன்னைக்கு ரவுண்டா நிலா டிசைன் போடலாம். இப்போ லைட்டா தண்ணி தொட்டு எட்ஜஸ்லாம் நீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சமா எடுத்து இந்த பெரிய சர்க்கிளை சுத்தி குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு டூத் பிக் இல்லாட்டி மேட்ச் ஸ்டிக்கை பயன்படுத்தி கூட நீங்க டாட்ஸ் போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக் டிசைன் தான் வச்சிருக்கேன். உங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி நீங்க அழகா டிசைன் பண்ணிக்கோங்க. இதை 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் கையை நல்லா விரிச்சு வச்சு காய வச்சுக்கோங்க. இதனால சளி பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அரைச்ச உடனே அதோட 1 ஸ்பூன் நீலகிரி தைலம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமேல் வச்சுக்கோங்க. பாருங்க, காஞ்சதும் மருதாணி ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட கலர் ரொம்ப நாள் ஸ்டே ஆகணும் அப்படின்னா மருதாணி எடுத்ததும் கழுவாம ஆயில் கொஞ்சமா ஊத்தி கை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி ஆயில் அப்ளை பண்றதுனால மருதாணி கலர் சீக்கிரமா போகாம இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து வரும். ஆயில் நல்லா அப்ளை பண்ணதும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபிஷியலா கிடைக்கிற மருதாணிகளை வைக்காம இயற்கையான முறையில கிடைக்கிற இந்த மருதாணி அரைச்சி நீங்களும் வச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.